ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் ட்ராமா தான். இது ஒரு மினி ட்ராமா தான்றதுனால ரொம்ப பெருசாலாம் போகாது, ஒரு 3 or 4 பார்ட்ஸ்லேயும் முடிஞ்சிடும். பட் ட்ராமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, எனக்கு 3 பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது கேட்டுட்டு ஃப்ரெண்டும் சும்மா கதை விடாத, இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அடிப்பாவி சத்தியமாக சொல்கிறேன் உண்மைதான்ற மாதிரி சொல்கிறா. என்னடி சொல்கிற, அப்போ யார் அந்த 3 பேர் சொல்லுன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு கேட்க, இவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இல்லை ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லி பார்த்தா இவளுடைய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அதுவும் இல்லாமல் 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க போல். ஸோ இப்போ தான் அதை காமிக்கிறாங்க. இவள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு, ஷின் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறான். என்னதுன்ற மாதிரி இவ கேட்க, கொஞ்சம் தனியாக போய் பேசினா நல்லாயிருக்கும் வரியான்ற மாதிரி கூப்பிடும்போது, இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ இப்படியே சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்க, இவன் பார்த்துட்டு ஓகேவா இங்கே எல்லாருனோடையும் சொன்னால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அட சொல்லி தொலைடா, என்ன காசு எதுவும் வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் இல்லை, அதை விட ஒரு முக்கியமான விஷயன்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்னன்னு சொல்லி தொலைடா, அப்போ தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ நல்லா யோசிச்சுக்கோ, எல்லாருனோடையும் சொன்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானேன்ற மாதிரி அவன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். பட் இவன் வந்துட்டு என்ன விஷயம் தெரியாதனால, அட சொல்லுடா ஓவரா சீன் போடாதன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி எழுந்து நின்று, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என் கூட அவுட்டிங் வெளியே வான்ற மாதிரி கத்திடுறான். அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கொலீக்ஸ்லாம் சூப்பர்ப்பா போங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்கரேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆயிடுது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. நீ தானே சொன்னா எல்லாரும் முன்னாடி சொன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் உன்ட்ட முன்னாடியே கேட்டேன், நீ தான் பரவாயில்லன்னு சொன்னா, அதான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, அட பைத்தியக்காரனேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் அவளுக்கு சிரிப்பாக வருது. என்னடி இது, 2 பேரும் 10 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு அவனுக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் எனக்கும் தெரிலன்ற மாதிரி இவ சொல்ல, சரி அவனை விடு, அடுத்து 2வது யாருன்ற மாதிரி கேட்கும்போது, அது பார்த்தா இவளுடைய கம்பெனி மேனேஜரான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே முன்னாடியே வந்துட்டு டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவன் மறுபடியும் வந்துட்டு இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த சீனை தான் இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. இவ மேனேஜர் தானே, அதனால கூப்பிட்டா போய் தானாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, அவன் பார்த்தா நம்ம திரும்பியும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடலாமான்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு கேட்டதுமே தூக்கி வரி போடுது. நீ என்ன பேசுகிற, ஆல்ரெடி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம பிரிஞ்சோம், அப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்னை பிரிஞ்சதுலேருந்து என்னால் உன்னை மறக்கவே முடியல, அதனால தான் திரும்ப நம்ம சேர்ந்துட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்துடலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இவளுக்கு வருதே சமகாண்டு, அதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறா அங்கேயே. ஆனாலும் இவன் விடுற மாதிரி இல்லை, நீ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்லை, நம்ம பிரிஞ்சு போய் மொத்தம் 100 நாள் ஆச்சு, அன்னிலேருந்தே நான் இந்த கூட உனக்காக ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனதுலேருந்து இவன் பார்த்தா இந்த பேப்பர் ஆர்ட்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எதையோ பண்ணி வச்சிருக்கான் போல. அதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் அடுத்த சைக்கோவான்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். அவளுக்கு இன்னும் சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. உனக்கு மட்டும் எங்க இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆளுங்க வந்து சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி அடுத்து 3வது லூஸ் யாருன்ற மாதிரி கேட்கும்போது, இவ பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி கப்பை காமிக்கிறா. யாரு காஃபி போடுறவனான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும்போது, காஃபி போடுறவன்ல அந்த காஃபி பேப்பரில் ஒருத்தர் இருக்கானே அவன் தான்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்கு தூக்கி வரி போடுது. இது என்னுடைய ஐடலான்ற மாதிரி பார்க்குறா. ஆமான்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல, அப்போ தான் அந்த சீனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஐடல் தான், ஃப்ரெண்டுக்கு கூட இவனை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனுக்கு தான் ஹீரோயின் வந்துட்டு இந்த கார் டிரைவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஏன்னா இவன் கம்பெனியில் தான் வந்து ஹீரோயின் வேலை பார்க்குறா, அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ இவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மாதிரி அப்பப்போ வேலை பார்ப்பா போல். அதனால இப்போ அவனுக்கு கார் டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவனுக்கு சுத்தமாக டிரைவ் பண்ணவே வரவே இல்லை. இந்நேரத்துக்கு கொண்டு போய் எங்கேயாச்சும் இடிச்சிருப்பான். நல்ல வேலை பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணதுனால பெருசாக எதுவுமே ஆகலை. ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறா. அடி நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு ஆல்ரெடி கார் டிரைவ் பண்ணவே வரல, தயவு செஞ்சு நீ வந்துட்டு காரை இனிமேல் தொடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறமும் ஏன்டா என்ன வேற கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நீ பொறுப்பேற்றுப்பேன்ற மாதிரி கேட்க, அவனா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. முதல்ல சாவி கொடுன்ற மாதிரி கேட்டு சாவியை வாங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நீ காரில் கையை வச்சனா மொதல் டெட் பாடி நீ தான், இதுக்கப்புறம் நான் உனக்கு கார்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க வரமாட்டேன், அப்படியே உனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கம்பெனியில் பேசி வேற யாரையாச்சும் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கோவமாக பேசிடுவோம். இவனுக்கு அதை கேட்டதுமே லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுதா. ஸோ உடனே சாவியை வாங்கிட்டு காரை கொண்டு போய் கரெக்டாக பார்க்கிங்கில் வந்துட்டு பார்க் பண்ணிடுறான். இவளுக்கு பார்த்ததுமே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் நகர்ந்து போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டா, அப்புறம் எப்படி கரெக்டாக வந்துட்டு பார்க்கிங்கில் காரை பக்காவான பிளேஸில் ஸ்டாப் பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு தான் டிரைவிங் நல்லாவே தெரியுமேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ பார்த்துட்டு டிரைவிங் நல்லா தெரியுமா, அப்புறம் எதுக்கு என்ன டிரைவிங் தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன்ற மாதிரி கேட்க, அது சும்மா உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான்ன்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு செம்ம காண்டாகுது. அட பாவி
கம்பெனிலையும் அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு பத்தாவதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இது பத்தாதுன்னு நடுவில் உனக்கு வர நான் டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்காக 3 மணி நேரம் ஒரு வாரமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறா. ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால தான் இப்படி வந்துட்டு ஒரு ரீசனை வச்சு கூப்பிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி இவ கேட்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன்ற மாதிரி இவன் அசால்ட்டாக சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீயுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணால அந்த விஷயம் தெரியும் போல். ஸோ அதையும் கேட்டுட்டு உண்மையாகவே உனக்கு அவனை எதுவும் பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்போது எனக்கு ஓகே சொல்லுவேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ யாருக்கு தான் ஓகே சொல்ல போகிறேன்ற மாதிரி கேட்கா. நான் எவனுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன், முதல்ல என்ன வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து போக பார்க்க இவன் விட மாட்டேங்கிறானா. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு பார்த்தா கணத்துலேயே அவனை அடிச்சிடுறா. அப்படி போய் என்ன பொசுக்குன்னு அடிச்சிட்டேன்ற மாதிரி அவன் பார்க்க இதுக்கப்புறம் பேசினா திரும்பவும் அடிப்பேன்ற மாதிரி சொல்கிறா. அதனால இவ விடாமல் அட்லீஸ்ட் ஒரு பதிலாச்சு சொல்லிட்டு போமான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா தலையிலே டங்குன்னு மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்றா. இவனுக்கா வாங்கின அடியில் வேற தலை கிருகிரு இருந்தாலும் காரை விட்டு இறங்கி வந்து இரு என் சாவி எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி கேட்கா. இவ அதையெல்லாம் கண்ணுக்கு கூட இல்லை, அவள் பாட்டுக்கு அங்கேருந்து விட்டா போதுன்னு சொல்லிட்டு கிளம்பியே போயிடுறா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டு பார்த்துட்டு அடி பாவி என்னோட ஐடியில் நீ அடிச்சுட்டு வந்திருக்கியா, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், உனக்கு அவனை அடிச்சது தான் பெரிய விஷயமா இருக்கா, அவன் சரியான டார்ச்சராக இருக்கான்ற மாதிரி இவ சொல்லும்போது இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய ஐடியில் அவரை போய் இப்படி நீ அடிச்சுட்டு வந்திருக்கியே, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உடனே ஓகே சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா. சரி சொல்லு, இப்போ இந்த 3 பேரில் நீ யாரை ஓகே பண்ண போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டே கேட்கா. இவளா எவனையும் ஓகே பண்ண போகிறதில்ல, இனிமே தான் அவனுங்களுக்குலாம் இருக்கு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் சரி போப்பா, ஆனால் கண்டிப்பாக இந்த 3 பேரில் யாரையோ ஒருத்தரை நீ ஓகே பண்ண தான் போகிற, அது வந்து நீ என்கிட்டயே சொல்ல தான் போகிற, நானும் பார்க்குறேன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கா. பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே பார்த்தா தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் கிளம்பி வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் வேற போகிற 3 பேரில் யாரை மீட் பண்ண போகிற ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கேட்கும்போது யாரையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கிறேன், ஆனால் என்ன நடக்குமோ தெரியலன்ற மாதிரி இப்போ பேசிட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா 3 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க. இவளுக்கா போச்சு, காலங்காத்தாலே இவனுங்க முகத்தில் தான் முழிக்கணுமா, இன்னைக்கு நாள் நல்லா போன மாதிரி தான்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே காண்டாயிட்டு உள்ளே போக உடனே அந்த ஐடல் பையன் வந்துட்டு என்னுடைய கார்கியை கொடுன்ற மாதிரி கேட்குறான். இவளும் கொடுத்துட்றா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்து உன்னுடைய கார்கி எப்படி அவகிட்ட போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவள் எடுத்துகிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்கிறான். எடுத்துகிட்டு போகல, வாங்கிட்டு தான் போனேன், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போவும் ஃப்ரெண்டு கேட்குறான் அவள் எதுக்காக உன்கிட்ட இருந்து உன்னுடைய கார்கியை வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி, ஏன்னா நான் தான் அவளை டேட்டிங்காக வெளியே கூப்பிட்டேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டா. இதுக்கு எதுவுமே பேசி இருக்க 2 பேருமே ஷாக் ஆகுறானுங்க. எது நீயும் ஆமான்ற மாதிரி அவன் பார்க்க ஆமான்ற மாதிரி இவன் ஷாக்காக உடனே மேனேஜர் நானும் தான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்ல அப்போதான் இவனுக்கு 3 பேருக்குமே தெரிய வருது 3 பேருமே இவ்வளோ வெளியே கூப்பிட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்க 3 பேருக்குள்ளேயே இப்போ பேசி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறானுங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு தலை வலிக்குது. அடைச்சா இப்போதும் நிறுத்துங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எவனாச்சும் என் பின்னாடி சுற்றுற வேலையை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையை உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆஃபீஸ், இந்த விஷயத்தை பற்றி வெளியே பேசினீங்கன்னா அப்புறம் கொலகாண்டாயிடுவேன்ற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இவளுக்கே காண்டாகுதா. ஸோ அங்கே இருக்க ஒரு கண்ணாடியில் நின்று கொஞ்ச நேரம் பார்த்து பேசி காமாயிட்டு ஒருவேளை நம்ம எதுவும் குண்டாயிட்டோமோன்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. சேச்சே நார்மலாக தான் இருக்கும்ன்ற மாதிரி இவ சும்மா அந்த கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது யாரோ அவளை பின்னாடி நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு நிழல் மட்டும் தெரியுது. யார்டான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த பக்கமாக பார்த்தா 2 பொண்ணுங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த நிழல் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ கேஷுவலாக விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அதையும் தாண்டி 3ஆவதாக பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு நிழல் தெரிஞ்சிருக்கு. அதை வந்துட்டு இப்போ அவன் நோட் பண்ணல. இப்போ அடுத்து வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அங்கே வந்துட்டு அவளுடைய காஃபி பவுடர் எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ ஒரு கத்தி இருந்திருக்கு போல. அது தெரியாமல் இவ பட்டுன்னு கை வச்சிருவான். அந்த கத்தி வந்து இவ கையிலேயே லைட்டாக கிழிச்சிருது. இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. எந்த லூசுடா இதுக்குள்ளே இந்த கத்தியை போட்டு வச்சதுன்ற மாதிரி இவ திட்டிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஐடல் பையன் அங்கே வரான். அவன் வந்துட்டு இப்போ கையில் அடிபட்டிருக்கிறத பார்க்கல. அதுக்கப்புறமா அந்த ஐடல் பையனோட அசிஸ்டன்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறான். என்னாச்சு கையில் ரத்தம் வருதுன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்க்குறான். அச்சோ ரத்தமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இதோ யாரோ என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே கத்தியை போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் நான் எடுக்கும்போது அது என் கையில் கிழிச்சிருச்சு. ஆனால் அது யார் வச்சதுன்றது தான் தெரியலன்ற மாதிரி வழியில் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ஐடல் பையன் அந்த கத்தியை எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா யூங்கில்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. இது வேறு யாரோட பேரும் கிடையாது. இந்த மேனேஜர் இருக்கான்ல இவளோட எக்ஸ், அவனுடைய பேர் தான் போல். அதோ பாரு கத்தியில் அவனுடைய பேர் போட்டிருக்குன்ற மாதிரி இவ காமிக்கவும் உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு நேரம் அவன்கிட்ட தான் வந்து அந்த டேபிள் மேலே கத்தியை வைக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு ஏய் இந்த கத்தியை நீ தான் எடுத்துகிட்டு போனியா, நான் காணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் திரும்ப தேடிட்டு இருந்தேன், சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்லப்பான்ற மாதிரி கேட்கும்போது
எது நான் எடுத்துகிட்டு போனேன்னா இந்த கத்தி எப்படி என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே வந்துச்சுன்ற மாதிரி இவ கேட்குறா. எனக்கு தெரியலையே, நானே இதை காணும் தான் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி நான் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே நல்லா யோசிச்சு சொல்லு, இதை நீ எடுத்துகிட்டு வந்து என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே வைக்கலையான்ற மாதிரி கேட்குறா. இல்லைன்ற மாதிரி அவன் சொல்ல, நல்லா யோசிச்சு தான் சொல்றியான்ற மாதிரி இவன் மிரட்டி மிரட்டி கேட்டுட்ருக்கான். அவனும் இல்லை இல்லை நான் வைக்கலன்ற மாதிரி சொல்லும்போது தான் அவள் கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, உன் கையில் அடிபட்டிருக்கா, ரத்தம் அதிகமாக வருதா, இந்த என்கிட்ட பேண்டேட் இருக்கு வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வைக்கல அதோட விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்கே இந்த பக்கம் ஹீரோயினும் அவள் பாட்டுக்கு அவளோட பிளேஸில் வந்து உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடா. அவளுக்கு பார்த்தா அந்த டைமில் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட நின்று பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ வந்துட்டு சும்மா போஸ்ட்லாம் கொடுத்து நின்றுட்டு இருக்கும்போது அதை யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல, அதை இவளுக்கே அனுப்பியிருக்காங்க. இவ பார்த்துட்டு இதை யாரோட ஃபோட்டோ எடுத்து நமக்கே அனுப்பியிருக்கான்ற மாதிரி பார்க்க பக்கத்தில் அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட காமிச்சு கேட்குறா, இதுவும் வேலையாடான்ற மாதிரி. ஆனால் அவன் அதை பார்த்துட்டு, இல்லையே உனக்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதே பிடிக்காது, அப்புறமா எப்படி அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுப்பேன், ஆனால் இந்த ஃபோட்டோவில் நீ ரொம்ப அழகாக இருக்கே, எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடான்ற மாதிரி கேட்கும்போது, நான் இதை அனுப்புவேன் வர உனக்கு நம்பிக்கை இருக்கா, வாயை உடச்சிடுவோம் ஒழுங்காக வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த நம்பருக்கே வந்து கால் பண்ணி பார்க்குறா. பட் நம்பர் வந்துட்டு நாட் ரீச்சபிள் என்ற மாதிரி வருது. யாருடா இதுன்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து இவ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஆஃபீஸோட கம்ப்யூட்டர்லேயே பார்த்தா மெசேஜ் வருது. ஏதோ ஃபுல்லாக லவ் மெசேஜாக இருக்கு போல். அதெல்லாம் படிச்சுட்டு இது எந்த பைத்தியக்காரன்றது வேறு தெரியாமல் இவ பார்த்துட்டு இருக்க. அந்த டைமில் பக்கத்தில் அவளோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஐடல் பையன் மேனேஜர் பையன் சொல்லிட்டு 3 பேரையுமே காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இதை அனுப்பியிருக்கானுங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இப்போ அடுத்து பார்த்தா இவளை வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்க மாதிரியான ஒரு சீன் காமிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்றதும் புரியல. இப்போ அடுத்த சீனில் இவளுக்கு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து அவளுடைய ஃபோட்டோ மெசேஜ் வந்துச்சுல, ஸோ அதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்லியிருப்பா போல். அதனால அவங்க பார்த்தா விசாரிச்சுட்டு அந்த நம்பர் வந்துட்டு இப்போ யூசேஜ்லேயே இல்லை, அதுவும் அதை வாங்கும்போது எந்த ஐடி ப்ரூஃப்மே கொடுத்து வாங்கின மாதிரி தெரியல. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்ற மாதிரி சொல்ல இவ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. என்னை ஒருத்தன் ஸ்டாக் பண்ணி எனக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அமைதியாக வர இருக்கணுமா, எப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்கன்ற மாதிரி இவ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. அவங்களும் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் மேடம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கா யார் மேலேயாச்சும் டவுட் இருந்தால் வேணால் சொல்லுங்கள், அதை வச்சு நாங்கள் அந்த சைடில் கொஞ்சம் தேடி பார்க்குறோன்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அந்த ஐடல் பாயினோட போஸ்டர் வந்துட்டு அந்த கம்பெனியில் அங்கே ஒட்டியிருக்கு. அதுக்கு வந்துட்டு மார்க்கர் வச்சு மீசெல்லாம் வரைஞ்சி எவ்வளோ தைரியம், ஏன் அதுக்கே நீ ப்ரப்போஸ் பண்ணுவியான்ற மாதிரி இவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்க. பின்னாடியே பார்த்தா கரெக்டாக அந்த ஐடல் பையன் வந்து நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுற நீ என் மூஞ்சலன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பட்டுன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றும் இல்லையன்ற மாதிரி சமாளிக்கிறான். பட் அந்த ஐடல் பையன் பார்த்துட்டு, பரவாயில்லையே எனக்கு இது கூட நல்லா தான் இருக்குது, ஒருவேளை நான் எப்படி மாறினாலும் நல்லா தான் இருக்குமோ, அது என்னோட ஷினுக்கு ரொம்ப பிடிக்குமோன்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான், இது என்னோட ஷின்னா, அவன் என்ன உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாலான்ற மாதிரி கேட்கும்போது சொல்லலை, ஆனால் கூட சீக்கிரமே சொல்லிடுவான்ற மாதிரி ஐடல் பையன் சொல்கிறான். ஃப்ரெண்டுக்கு பயங்கர காண்டாகுது. சரி இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு நீங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது ஷூட்டிங்லாம் இருந்துச்சு, ஆனால் என்னோட ஷின்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல என் ஃப்ரெண்டுக்கா பயங்கர காண்டாகுது. இவன் என்ன சும்மா வார்த்தைக்கு வார்த்தை என்னோட ஷின்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே இல்லை அவள் வெளியே போயிருக்கான்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது, நீ இங்கேயோ வேலை பார்க்குற, ஆனால் நான் அவள் பக்கத்துலேயே அவள் பக்கத்து சீட்டில் உட்காந்து அவள் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அவள் எந்த டைமுக்கு எங்கே போகிறா என்ன பண்ணுறான்றதுலாம் நான் அவள் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு தெரியாதா அவள் இங்கே இருக்காளா இல்லையான்றதுலாம். ஸோ அவள் இங்கே இல்லை, நீ முதல்ல கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா காண்டா பேசி விட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். ஐடல் பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இன்னும் அந்த போலீஸ் கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா போல. ஸோ அந்த டைமில் இந்த ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு பட்டுன்னு ஜூஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பயம் போடுத்தா. ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறா. அந்த டைமில் போலீஸும் அவகிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவன் அதை பார்த்துட்டு, யார்கிட்ட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு, அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது உடனே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு, என்ன நீ என்ன ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம்ல, அப்புறமா ஏன் என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், நான் என்ன உனக்கு ஸ்ட்ரேஞ்சரான்ற மாதிரி ரொம்ப பாவமாக கேட்க இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுதா. அப்படி இல்லடான்ற மாதிரி சொல்ல வர அதுக்குள்ளே இவன் வந்துட்டு, ஆனால் நான் தான் சீக்கிரமாகவே உனக்கு ஹப்பியாக போகிறலன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு செம்ம காண்டாகுது. உன்னை போய் பாவம் பார்த்தேன் பாரு, ஏன் தப்பு தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் இவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு நீ எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் தான் எப்பயுமே உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலன்ற மாதிரி இவன் சொல்லவும், அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு நிமிஷம், ஒரு வேளை இவன் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பியிருப்பானோ, இவன் தான் நம்மளை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கானோன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இவன் தான் வந்து 10 வருஷமாக ஃப்ரெண்ட் இல்லை, அவன் இதெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவளே கேஷுவலாக விட்டுடுறா. அதனால அவன்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, உனக்கு எப்போலேருந்து வந்துட்டு என்னை பிடிக்க ஆரம்பிச்சுது, ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், எப்போலேருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அதில் வந்துட்டு ஹீரோயின் பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னு தெரியல இவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அப்போலேருந்து தான் ஆரம்பிச்சு தான் என்னன்றது தெரியல, ஆனால் அதை வந்து அவன் ஓப்பனாக இவகிட்ட சொல்லலை. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, எப்போவோ ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ,
சொன்னியா? ஆனால் உனக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்புறமும் ஏன் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற? கொஞ்சம் சீக்கிரமாக உன்னுடைய முடிவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கா. ஆனால் அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அந்த ஐடல் இருக்கானே அவனை மட்டும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாத சரியான்ற மாதிரி சொல்ல இவ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த ஐடல் பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடானா ஹீரோயினுக்கு அனுப்புறதுக்காக வகை வகையாக அவனே வளைச்சு வளைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இருந்து அவனுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் நம்மளுடைய மேனேஜருக்கு தெரியும் வந்தா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும்ல, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணையே நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விடுவாங்களான்ற மாதிரி கேட்கும்போது யாருக்கு தெரிய போகுது அது இவதான் சொல்லிட்டு அப்படி தெரிய வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். பட் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஐடல் பையன் பார்த்தா அவன் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் இவளுக்கு அனுப்பியிருக்கான். இவன் பார்த்துட்டு இவன் எதுக்கு அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் இப்படி நமக்கு அனுப்பிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளுடைய பின்னாடி வந்து யாரும் நிற்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதே சமயம் நமக்கு வந்துட்டு யாரோ அவளை தொட வர மாதிரி கையை மட்டும் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு அப்படியே திரும்பி கையை பிடிச்சி முறுக்கிடுறா. அப்புறமா தான் தெரியுது அது வேறு யாரும் கிடையாது, அந்த எக்ஸ் மேனேஜர் இருக்கான்ல அவன் தான் சொல்லிட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்ற மாதிரி இவ கேட்கவும், இல்லை அவன் பின்னாடி ஏதோ இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி நீ கையை பிடிச்சி முறுக்கி விட்டேன்ற மாதிரி அவன் வழியில் கத்திட்டு இருக்கா. இவனும் அப்புறம் தான் பார்க்குறா. பார்த்தா பின்னாடி வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டிக்கி பேப்பர் மாதிரி யாரோ ஒட்டியிருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் சும்மா வந்து கிறுக்கி பொம்மை மாதிரி வரைஞ்சி ஏதோ ஒட்டியிருக்கான் போல். இவன் அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ தான் இவனுமே நீ தனியாக வர வீட்டுக்கு போறியே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. அவன் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான், ஆனால் இவன் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டால. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அவன் போனதுக்கப்புறமா இவன் பார்த்தா அங்கே சைடில் திரும்பி எதையோ ஒன்றத்தை முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த ஐடலோட ஃபோட்டோ வந்துட்டு அங்கே ஒட்டி இருந்துச்சுல அதைத்தான் போல. ஸோ சுக்குனூரம் அவன் மேலே இருக்க கோத்தில் அதை கிழிச்சு போட்டு இவன் அங்கேருந்து போயிட. இப்போ இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. அந்த டைமுக்கு அவளுடைய ஃபோனுக்கு வந்து அந்த அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. 1111ன்ற மாதிரி ஏதோ நம்பர் அனுப்பியிருக்காங்க. இவ பார்த்துட்டு இது எதுக்குடான்ற மாதிரி புரியாமல் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒரு பூத்தொட்டி வந்து பொத்துன்னு கீழே விழுது. ஜஸ்ட்டு மிஸ். அவள் மேலே விழ வேண்டியது, ஆனால் நல்ல வேலையை அவள் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்ததுனால அவள் மேலே விழல. யாருடா அது மேலே இருக்கான்னு சொல்லிட்டு இவளும் பார்க்குறா. பட் அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியல. என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்மளை சுற்றி என்னதான் நடக்குதுன்ற மாதிரி இவ பதட்டத்தில் பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஐடல் பையன் பார்த்தா அங்கே வந்துடுறான். இவ பார்த்ததும் நீ என்ன இந்த டைமில் இங்கே பண்ணுற, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், உனக்கு யார் சொன்னான்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படியோ தெரிஞ்சுது. வீட எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் உன்னை டின்னர் கூப்பிட்டு போகலான்றதுக்காக வந்தேன் வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கு காண்டாகுது. உடனே அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தான் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபோட்டோ அனுப்புனது நீ தானே, சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். இவ உடனே அந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்கும்ல அந்த ஃபோன் நம்பருது அதை சொல்லி அப்போ இந்த நம்பர் உண்டு கிடையாதுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது என்னோடது கிடையாது, இந்த வேணும்னு என்னுடைய ஃபோனை கூட செக் பண்ணிக்கோன்ற மாதிரி இவன் ஃபோனெல்லாம் கூட காமிக்கிறான். இவளும் பார்க்குறா. பட் அது இவன் கிடையாது போல. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் கேட்குறா இப்போ எதுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் சொன்னனே பசிச்சுது, அதான் உன்னையும் சாப்பிட கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்ல அந்த டைமுக்கு கரெக்டாக இவளுடைய ஃப்ரெண்ட் இருக்கால அவனுமே அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நார்மலாக அவன் கிட்ட பேசுகிறாளா. அதை பார்த்ததுமே ஐடல் பையன் ஒன்று என்ன மட்டும் பார்த்ததுமே சந்தேகப்பட்டு நான் தான் ஸ்டாக்கரான்லாம் கேட்டேன், ஆனால் இவனை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, இதெல்லாம் என்ன நியாயன்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா அவன் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அவன் இப்படி அடிக்கடி என்னை பார்க்குறதுக்காக இங்கே வருவான்ற மாதிரி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறா. அவனும் இப்போ எதுக்கு வந்துருப்பானா இவளை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பான் போல. ஸோ நீ வா நம்ம போகலான்ற மாதிரி ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கூப்பிட்டு இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நீ ஏன் கூட தான் வரணுன்ற மாதிரி இந்த ஐடல் பையன் ஒரு பக்கம் பிடிச்சி அவளை இழுத்துட்ருக்கா. ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்கா. இவ ஒரு கட்டத்தில் காண்டாயிடுறா. வாயை மூடுங்கடா ரெண்டு பேரும், ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவ சத்தம் போட்டு கத்திட்டே இருக்க. இவ கத்துல ஐடல் பையனுக்கு பார்த்தா காதெல்லாம் வலிக்குது. அந்த டைமில் அங்கே கீழே ஒருத்தன் குனிஞ்சு பார்த்தா அந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சதுல அதில் இருக்க குப்பையெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது, அந்த எக்ஸ் மேனேஜர் இருக்கானே அவன் தான். இவ பார்த்துட்டு நீயுமாடா நீ இங்கே என்ன பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உனக்கு கையில் அடிபட்டுருச்சுல அதனால தான் வந்துட்டு பேண்டைட் கொடுக்கறதுக்காக வந்தேன், அந்த டைம் தான் இந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருந்தது, அதில் நீ காலை வச்சு உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சுன்னா அதனால தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஐயோ இவனுங்க வேற நம்மளை இப்படி சோதிக்கிறானுங்களேன்ற மாதிரி இவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா எழுந்து வந்து அவளுக்கு பேண்டைட்லாம் கொடுத்துட்டு இந்தா நீ இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுக்குறான். இவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே இருந்தால் அடுத்து இப்போ 3 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டால தயவு செஞ்சு என் பின்னாடி இப்படிலாம் சுத்தாதீங்கடா, என்ன நிம்மதியாக விடுங்கன்ற மாதிரி இவ பார்த்தா அந்த ஸ்டாக்கர்
ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த கோவத்தை எல்லாத்தையுமே இவனுங்க மேலே காமிச்சிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து கோவமாக பேசி விட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சொடக்கு போடுற சவுண்டு இவளுக்கு கேட்குது. உடனே இவனுங்க 3 பேரில் யாரோ தான் அதை பண்ணியிருக்கானுங்க போலன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா யார் அது, யார் இப்போ அதை பண்ணதுன்ற மாதிரி கேட்குறா. ஆனால் இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன பண்ணான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவ எதுவுமே பேசாமல் அவனுங்க 3 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கு டவுட் இருக்கு போல, இவனுக்கு 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த ஸ்டாக்கராக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு இவ பார்த்துட்டே இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஏற்கனவே இவ்வளோ ஒரு இடத்துல கட்டி போட்டு யாரோ உட்கார வச்சிருக்க மாதிரியான ஒரு சீன் காட்டினாங்களே, அந்த சீனை தான் இப்போ மறுபடியும் காமிக்கிறாங்க. இந்த வாட்டி அவளுடைய வாயிலெல்லாம் கூட பிளாஸ்டர் ஒட்டி அவ்வளோ ஒரு இடத்துல தனியாக கட்டி போட்டுருக்க. இவ வந்துட்டு இந்த ஸ்டாக்கர் யாருன்றதை நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சாகணும், அப்படி இல்லைனா அது நமக்கு தான் ஆபத்தாக போய் முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் எல்லாம் கழட்டிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.